சார் வணக்கம் சார். வணக்கம். இந்த இஷ்யூ எதனால் சார் ஆச்சு? அது மெல்ட் ஆகிருக்கு MC4 கனெக்டரு. அது எதனால் மெல்ட் ஆகிருக்கு சார்? இது காரணம் பார்த்தீங்கன்னா ஹை கரண்ட். ஓகே. வோல்டேஜ் என்பது கரெக்டாக வருது. ஓகே. கரண்ட் வந்து ஜாஸ்தியாக வருது. கரண்ட் ஜாஸ்தியாக வருது. என்ன மெயின் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்மரில் பகலில் 12 மணி 1 மணி 2 மணி வர ஹை கரண்ட்னால தான் இந்த மாதிரி மெல்ட் ஆகி. எந்த சைடு சார்? AC சைடா DC சைடா? டிசி பேனல்ல இருந்து நமக்கு வர்றது DC வோல்ட். ஹை DC கரண்ட்னால ஏற்பட்டிருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா மேலேயே நமக்கு தெரிஞ்சதுனால இன்வெர்டர் வந்து பாதிக்காத சேஃபாக இருக்கு. சில நேரங்களில் இது பாதிக்கலைன்னா கண்டிப்பாக இன்வெர்டர் பாதிக்கும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா MC4 கனெக்டர் மட்டும்தான் பில்ட் ஆகிட்டு நம்ம இப்போ கழட்டி. ஓகே சார். இப்போ அதை கழட்டிட்டு மாற்றிட்டா சரியாக போயிடுமா சார்? சரியாயிடும். சரியானதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து பாருங்க. இப்போ பாருங்க. சரிங்க சார். நான் மாற்றிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். சரிங்க சார். சார் இப்போ கனெக்டர் மாற்றிட்டோம். இப்போ மாற்றினதுக்கப்புறம் ஆன் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் எதுவும் இஷ்யூ வராதா? இல்லை, வராதுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் கான்டாக்ட் இல்லைன்னா ஹை வோல்டேஜ் ஹை கரண்ட்னால ஏற்பட்ட. ஓகே. அதனால இப்போ நம்ம MC4 கனெக்டருடைய லீட்ஸ் எல்லாம் வந்து கழட்டி மாற்றிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு. பட் ஜென்ரேஷனை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு 3 days இது வந்து பார்த்தீங்கன்னா லைவ்ல இருக்கும் போது தான் இதனுடைய அவுட்புட். ஓகே சார். இது எத்தனை வருஷம் பழைய ப்ராஜெக்ட் சார்? இது வந்து பார்த்தீங்கன்னா 2023 மே மாதத்தில் போட்டது. ஓகே சார். தேங்க்யூ சார்.